ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டுடியோ. வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொடர்ந்து உங்க ஆதரவு குடுத்துட்டே இருங்க. நெறைய வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அ டிராகன் படம் வந்து என்னால வந்து ஒரு சிச்சுவேஷனால வீடியோ போட முடியல. படம் பார்த்துட்டேன் நானு. ஒரு 1 வாரம் கழிச்சு நான் பார்த்தேன் படம். என்னால ஒரு போ முடியல. படம் வந்து செம்ம பயங்கரமா ஒரு கிளாஸா இருந்தது. நல்ல ஒரு கதை களத்துல வந்து சரியா அமைஞ்சு உட்கார்ந்தது படம். சில பேரு என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்த்த ரிவ்யூ என்ன என்ன சொன்னாங்கன்னா, "12த்லயே காலேஜ்லயே படிக்காதவன் எப்படி டக்குன்னு உடனே கோடிங் கத்துட்டு பெரிய ஆள் ஆனான்?" அப்படி கேட்குறாங்க. இல்லையே நெறைய ஷார்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஹீரோ வந்து அத கத்துக்கிற மாரி லேர்னிங் பண்ற மாரி ஷார்ட் காட்டிருப்பாங்க. அது வந்து அது டைம் காலம் போட்டுருக்கலாம் அவங்க. ஒரு 6 மாசம் அப்படி காட்டியிருக்கலாம். அப்படி காட்டல. கொஞ்சம் ஷார்ட் காட்டுனால சில பேருக்கு அது புரியாம இருக்குது. மக்கு ஆளு வந்து எப்படி திடீர்னு வந்து எப்புட்றா அரியரே கிளியர் பண்ணாம எப்புட்றா வந்து இது பண்ணான்னு சொல்லிட்டு. நல்லாவும் தெரியுமா, அங்க வந்து பிரதீப் வந்து அ படிக்காம தான் இருப்பாரே தவிர நல்லா படிக்கிற பையன் தான். ஸ்கூல்ல நல்லா படிச்சு சென்டம் வாங்குன பையன் தான். காலேஜ்ல படிக்காம அராத் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் தவிர, அவர் நாலேட்ஜ் உள்ள ஆள் தான். ஏன்னா அவரு அங்க போன உடனே கத்துக்கிட்டார்ல. ஸோ இது என்னோட சொல்லணும்னு நெனச்ச ஒரு விஷயம் இது. தப்பா நெனச்சுக்காதீங்க. என்னால ரிவ்யூ பண்ண முடியல. குடும்பஸ்தனும் பார்த்தேன். வந்து அல்டிமேட்டான ஒரு படமா இருந்தது. ஓடிடில பார்த்தேன். குடும்பஸ்தன் சூப்பரான படம். எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. சரி, இனிமே தவறா எதுவும் மிஸ் பண்ணிற மாட்டேன். சில பல பிரச்சனைகள்ல என்னால முடியாத ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து அந்த மாரி படத்த தவிர்க்காம நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அ மன்னிச்சிடுங்க. 2 படம் பார்த்தேன். அமேசிங்கா இருந்தது 2 படமும். சரி, இப்ப நம்ப எதுக்கு வந்திருக்கோம் அப்டின்னா, நம்ம வந்து வருணன் த காட் ஆஃப் வாட்டர் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அத நம்ம பார்ப்போம். அ என்ன சொல்றது? அந்த படத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. டைரக்டர் வந்து ஜெயவேல் முருகன். மியூசிக் டைரக்டர் வந்து பாப் சேஷா. அப்புறம் வந்து எனக்கு கேபி நடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். காஸ்டியூம்குள்ள பார்த்தப்ப கேபி அவங்க ஒரு ஆள் தெரிஞ்ச முகம். அப்புறம் வந்து ராதா சார் தெரிஞ்ச முகம். அவ்வளோதான் அந்த படத்துல வேற யாருமே தெரியாது. அப்புறம் வந்து எனக்கு முக்கியமா நான் ஏன் அந்த படத்தோட ட்ரெய்லர் எனக்கு தெரிய வந்தது அப்டின்னா, தலைவன் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு ஒண்ணு பாடிருப்பான். அல்டிமேட்டா இருந்தது அந்த தலைவன் பாடுனது. பத்தாததுக்கு இப்பதான் விஜய் சித்து பிளாக்ல தலைவன் சம்பவம் பண்ணிட்டு வந்தாப்ல. அது நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அ அதுல வந்து கண்ணாடி பூவே கேட்டீங்க. கண்ணாடி பூவேன்னு சொல்லிட்டு ரெட்ரோ சாங் இருக்குல்ல. சந்தோஷ் நாராயண் சார் போட்ட சாங். அதுக்கு ஈக்குவலா ஒரு சாங் வந்து தலைவன் அங்க பாடி குடுத்துருக்கான். வருணன் படத்துல கேட்காதவங்க போய் கேட்டு பாருங்க அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. முடியாதே. அந்த பாட்டோட பேரு வந்து முடியாதேன்னு சொல்லிட்டு அந்த பாட்ட கேட்டு பாருங்க. செம ஃபீலா இருக்கும் அந்த பாட்டு. தண்ணி எனக்கு தெரிஞ்சு யுவன் சார் வாய்ஸ் இந்த மாரி ஒரு டோன்ல நான் கேட்டதில்ல நெனைக்கிறேன். ராவா அந்த மாரி இருந்தது பாட்டு எனக்கு. சரி, நம்ம வருணன் படத்தோட ரொம்ப பேசிட்டு இருக்கோம். வருணன் படத்தோட டீசர் ட்ரெய்லர் வருணன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அத பார்த்து நம்ம அத பத்தி பேசலாம். சரி, ஸ்டார்ட் 1, 2, 3. தெரியாத உலகு. ஜெயவேல் முருகன் படம். பயங்கரமான ஷாட் இது. 1995ல இருந்து சென்னையில கேன் வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிறதுலே சிறந்த வியாபாரம் இப்ப தண்ணி வியாபாரம் தான். பயங்கரமா இருக்குல்ல. ஐயாவும் ஜான் இவங்க 2 பேரோட கம்பெனியை தவிர வேற யாரும் இந்த ராயபுரத்துல இருக்கிற பனமரத்தொட்டி ஏரியாவுக்குள்ள நுழையவே முடியாது. தண்ணி கேன் சண்டையோ? தண்ணி கேன் 100 ரூபாய் இருந்தாலும் இங்க கேன தான் வாங்கணும். பயங்கரமா இருக்கு. 25 ரூபாய் தான். தண்ணி சூப்பரா இருக்கும். ஆமா, அந்த சிட்டி எப்படில புளிச்சு முஞ்சியாவே இருக்கா? கேபி சின்ன பொண்ணா இருக்கு பாருங்க. பழைய பொண்ணு நினைக்கிறேன். தூக்கிட்டு போயிட்ட. அத கோவமா இருக்கா? వాడికి ఏం చెప్పినా అర్థం అవుతుంది నూరా. தெலுங்கா? பழைய பொண்ணு நினைக்கிறேன். ரொம்ப சேஜ் போல. கேபி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. நம்ம லைன்க்குள்ள தான் அந்த பிக் பாஸ் முன்னாடி எடுத்துப்பாங்க போல. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. உங்கள் சீரியல்ல பாத்துருக்கேன். காரணம் இல்லாமயா? நல்லா இருக்கு. ஊர்ல இருந்து பிழைக்க வந்தா பயங்கர ஷாட். வேலையை மட்டும் பாருங்கடா. அவங்க தண்ணி கேன் போடுறதுல இன்னொருத்தன் போட்டுருவானா? ரெடியா இருந்துக்கோ. 2 ஏரியாவும் நீங்களே பாத்துங்க. நமக்கு இந்த கூட்டு சேர்ந்து தொழில் பண்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்களும் செட்டில் ஆகணும்ல. கிரிமினல் என்ன யோசிப்போனோ அதை விட யோசிக்கிறவன் தான்டா போலீஸ்காரன். நான் இங்கிட்டு போனதோ நீ அங்கிட்டு போய் ஒட்டிக்கிட்டு முதல்ல குத்துனாலும் குத்துவல. நாங்க தண்ணி கேன் போடுற இடத்துல நீங்க தண்ணி கேன் போட்டீங்கன்னு தெரிஞ்சது.
ஓடு. தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஏரியாக்குள்ள ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. God of water. சரியான படம் தான். 14 மார்ச் 25. ஓகே. அதான் சொல்றேன்ல, இது வந்து பழைய கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேபிலாம் பார்த்தா அவங்க பழைய சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்காங்க, இப்ப இல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ வந்து ஒரு தண்ணியோட பிரச்சனை என்னன்னு சென்னையில் வாழ்றவனா தெரியும், அந்த தண்ணிக்கானோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சென்னையில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அந்த சென்னையில் இருந்து தண்ணியோட பிரச்சனை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சம்மர் வரப்போது ரொம்ப மோசமா இருக்கும். இந்த படத்தை பார்க்குறப்ப வந்து பயங்கர ஒரு ராவா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. தேட்டர்ல எல்லாருமே புதுசு புதுசா இருக்காங்க. இது ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு தெரியுது தண்ணியை பத்தி. அந்த தண்ணியை வச்சு அந்த வாழ்க்கை வரலாறுல வந்து ஒரு சண்டை நடக்குது. ஸோ அது நல்லா இருக்கு பார்க்கறது. ஆனால் தண்ணியோட முக்கியத்துவம் நம்பி ஒரு படம் இருக்கு. கன்ஃபார்ம் இந்த படம் வந்து தோல்வி அடைய எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் தண்ணி ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு தெரியல எல்லாருக்கும். சரி, நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. உண்மையை ஹானஸ்டா சொல்ல போனா சக்சஸ் ஆனா இது உங்களோட சக்சஸ் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி அடைஞ்சதுன்னா உண்மையா ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, அதுக்கான கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வேலை செய்யறாங்க தான், போய் சொல்ல. எனக்கு உண்மையா உழைச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் பண்ணி 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 இன்னைக்கு இங்க வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. வாழ்த்துக்கள் அந்த படத்துக்கு. வெற்றி பெறட்டும், வெற்றி பெற வாழ்த்துக்கள். என் தலைமை மனுஷன் ராஜா பாட்டு பாடுறதுல தரமா இருக்கு, அந்த பாட்டை போய் கேளுங்க. ஜிவி எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல, அதையும் கேட்டுருங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வீடியோ சொல்லுங்க, அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கொஞ்சம் படிச்சு அதுக்கேற்ற பேர் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சாலும் சஜஷன் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி போடுவோம். எந்த லாங்குவேஜும் சரி தான், இறங்கிட்டோம் ஊந்து அடிக்க வேண்டாம். பாஷையே தெரியல, அதை கத்துக்கிட்டு அது என்ன புரியுதோ அதை சொல்லிக்க வேண்டாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி.